போகிறது இன்சாட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது. ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு பாரு, அவரோட ஃபேஸை வந்து க்ளோஸ் அப் பண்ணுவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி இன்சாட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் நம்மள நீங்கள் வரல அப்படின்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு நிலையை அடையணும் அப்படின்றத நம்ம சேனலோட நோக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்சாட் ஆப்பை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வீடியோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் இருக்கா, இதுலேருந்து நம்ம ஃபோல்டர்ஸ் வழியாக வந்து நம்ம வந்து எந்த வீடியோ வேணுமோ அதிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபோல்டர் வந்து லேட்டஸ்ட்டு, அதுலேருந்து நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள க்ரீன் டிக் மார்க் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 14 செகண்ட் வீடியோ. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து யூடியூபுக்கு பண்ணுறதுனால நீங்கள் வந்து யூடியூப் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிடணும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வேறு பிளாட்ஃபார்முக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, இந்த மாதிரி வேறு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கிடலாம். நான் வந்து யூடியூபுக்கு பண்ண போகிறதுனால 16:9 ரேஷியோ வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் இந்த ரேஷியோ உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வரலைன்னா இந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து பொதுவாக யூடியூபுக்கு பண்ணுறதுனால என்னோடய ரேஷியோ வந்து 16:9 இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு 14 செகண்ட் வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கா, இதை மட்டும் நான் ஜூம் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரோலரை கரெக்டாக வந்து எந்த இடத்துல அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்றத நான் வந்து கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு அந்த பகுதியை மட்டும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் அவர் வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ இங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இது எது வரை வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இது வரை திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். ஸோ அந்த பகுதி மட்டும் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பகுதிக்கு மட்டும் தான் நான் வந்து ஜூம் இன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஜூம் இன் வந்து ஒரு மொத்த வீடியோக்கும் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே வந்து ஜூம் இன் ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் எந்த பகுதிக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணுமோ அந்த பகுதிக்கு மட்டும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஜூம் இன் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ அந்த ஏரியாவை வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நமக்கு வேணும் அப்படின்றதுனால பிஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஜூம் இன்னு, அதே இது குறைச்சிங்க அப்படின்னா இது ஜூம் அவுட்டு. பிஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை மட்டும் தெரியிறாப்பில் வைங்க. ஸோ இது வந்து ஜூம் இன்னு. அதே மாதிரி கீழேயும் நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணி நான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் பிஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுட்டு இந்த டிக் மார்க் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ண இடம் எப்படி இருக்காதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ஃபேஸ் மட்டும் தெரியுதா. ஸோ இதுதான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டு. மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles,